உலகத்திலேயே அதிக ஊழல்கள் கொண்ட நாடுகள்ல இலங்கை எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரியுமா? ஊழல்களுக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு நெருக்கமான கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? இல்லைன்னா இலங்கையில எத்தனை துறைகள் ஊழல்களால நிறைஞ்சு போயிருக்குன்னு தெரியுமா? நியூஸ் நவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோல அதை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நேற்றுக்கே ஒரு முக்கியமான தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு. அதான் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இதோட வரலாறு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நாளை ஊழல்களை ஒழிக்கிறதுக்கும் அரசாங்கங்கள் அப்புறம் தனியார் துறைகளோட கூட்டு நடவடிக்கைகளோட அவசியத்தை முன்னிலைப்படுத்ததான் இந்த தினம் கவனம் செலுத்தப்படுது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தோட இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றுபடுதல், நாளைய ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஊழலுக்கு எதிரான முயற்சிகள்ல இளைஞர்களை ஈடுபடுத்தணும். இளைஞர்களுக்கு ஊழல் தொடர்பா அதோட பாதிப்புகள் சம்பந்தமா அடிப்படை கல்வியை கொடுத்து ஊக்குவிக்கிற வகையில தான் இந்த முறை மிஷன் காணப்படுது. சரி, ஊழல்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட நபர் ஒருவர், அதாவது குறிப்பிட்ட ஒருவர் பதவி வழியா இல்லைன்னா பொது அங்கீகாரத்தோட தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி தனிப்பட்ட லாபம் இல்லைன்னா நன்மையை கருதி சட்டத்துக்கும் சம்பிரதாயங்களுக்கும் எதிராக செயற்படுறத சொல்றாங்க. யார் இந்த ஊழல்களை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரச ஊழியர்கள், அரசியல்வாதிகள், உத்தியோகபூர்வ பதவிகள்ல இருக்கிறவங்க, ஏன் பொதுமக்கள் கூட, அப்புறம் விலைமனுதாரர்கள், வியாபாரிகள்னு இப்படி எல்லாருமே ஊழல்வாதிகள் தான். நீங்க நினைக்கலாம் ஊழல்னா லஞ்சம் வாங்குறது தான் அப்படின்னு. ஆனா அது இல்ல. ஊழல்னா ஊழல்களுக்குள்ள லஞ்சம், மோசடி, பலாத்காரம், தீர்மானம் எடுக்கிற உரிமையை தவறா பிரயோகிக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா செய்யப்படுற சலுகைகள், ரிலேஷன்ஷிப்பா தான் அந்த உறவுகள் மூலமா செய்யப்படுற சலுகைகள், அநீதியான அறிவீடுகள், பொது சொத்துக்களை முறைகேடா பாவிக்கிறது, சட்டவிரோதமான கொடைகள், இப்படி எல்லாமே ஊழல்கள் தான். ஆனா இதெல்லாம் எங்க நாட்டுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம இலங்கை எடுத்துக்கிட்டா கூட இந்த மாதிரி ஊழல்களால இன்னுமே ஒரு ஸ்திரமான நிலைக்கு நம்ம நாடு போக முடியாம இருக்குது. உலக நாடுகள்ல ஊழல் மிகுந்த நாடுகளோட பட்டியலை ஒவ்வொரு வருஷமும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டு வருது. இந்த பட்டியலை நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை, லஞ்சம், ஊழல் முறைகேடுகள் காரணிகளை அடிப்படையா வச்சுதான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளுது. இதுல பாத்தீங்கன்னா, ஊழல்னு சொன்னாலே எங்க நாடுதான்னு முதலிடத்துல சோமாலியா நாடு இருக்கு. 133வது இடத்துல பாகிஸ்தான், 76வது இடத்துல சீனா, 115வது இடத்துல இலங்கை இருக்கு. இதுதான் நம்மளோட இலங்கையோட நிலைமை. ஊழலே இல்லாத நாடு எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஊழலே இல்லாத நாடுன்னு எங்கேயும் இல்லை. ஆனா ஊழல்கள் குறைஞ்ச நாடுன்னு டென்மார்க், பின்லாந்து, அப்புறம் நியூசிலாந்து அப்படின்ற நாடுகள் காணப்படுது. கடந்த 76 வருஷங்களா இலங்கையில அரசியல் கட்டமைப்புக்குள்ள ஊழல்கள் தான் அதிகமா வேரூன்றி போயிருக்கு. குறிப்பா கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அப்புறம் ராஜபக்ஷ குடும்பம்லாம் தவறான நிர்வாகம், திருட்டுனாலதான் நாட்டோட சொத்துக்களோட சீரழிவுக்கும் மக்களோட துன்பத்துக்குமே இந்த ஊழல்கள் தான் ரொம்பவே வழிவகுத்திருக்கு. இலங்கையில பெரும்பாலும் ஒரு சில சக்தி வாய்ந்த குடும்பங்கள் ஆதிக்கமும் அதிகாரமும் செலுத்தி இருக்கு. கடந்த காலங்கள்ல இவங்க எல்லாமே தேசிய நலன்களை விட தனிப்பட்ட ஆதாயத்துக்கு தான் இவங்க தங்களோட அதிகாரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஆட்சி முறைகள் தான் திட்டமிட்ட வகையில நாட்டோட வளங்களை சூறையாடி இலங்கைய ஒரு ஆபத்தான பொருளாதார நிலைக்கு தள்ளி இருக்கு. நம்ம பொதுமக்கள் நாட்டோட இயற்கை வளங்கள், பொது நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட செல்வங்களை வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஊழல்கள் மக்களுக்கு தெரியாம எல்லாம் இல்லைங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அதுல முக்கியமா பனாமா ஆவணங்கள், அப்புறம் சர்வதேச விசாரணைகள், உயர்மட்ட அறிக்கைகள் உட்பட புலனாய்வு விசாரணைகள், இலங்கை அரசியல்வாதிகள், பொது நபர்களோட கடல் கடந்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தீவிரமா இருந்தாலும் நம்ம நாட்டுல அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை தொடர பெருசா அக்கறை எதுவும் காட்டல. இந்த குற்றச்சாட்டுகள்ல விசாரணைகளுக்கு பொறுப்பு கூறாததால பொதுமக்கள் கிட்ட ஒரு ஏமாற்றத்தையும் கோபத்தையும், குறிப்பா அந்த இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இலங்கையில அதிகமா லஞ்சம், ஊழல் நடவடிக்கைகள் ஈடுபடுற பிரிவு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையோட போலீஸ் துறை அதிகமான ஊழல்கள்ல ஈடுபடுதுன்னு சொல்லி பேராதனை பல்கலைக்கழகத்தால நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. நாட்டோட சட்டம் ஒழுங்க காக்குற இந்த உயரிய சேவையில ஈடுபட்டிருக்க இந்த போலீஸ் துறை தான் இந்த ஊழல்கள்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதிக ஊழல்ல ஈடுபடுறவங்கள 2ஆம் இடத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு போற அங்கம் வகிக்கின்ற இவங்க பல சலுகைகளை பெறும்
நபர்களாவே இன்னும் வரைக்கும் இருக்காங்க. இவங்க கூட நாட்டுல வந்து பல ஊழல்களை செய்த ஒரு நபர்களா வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3வது இடத்துல மாகாண சபை உறுப்பினர்களும், 4வது இடத்துல வந்து உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும், அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து கிராம உத்தியோகத்தர்கள், கல்வித்துறை சார்ந்தவங்க, மின்சார சபை ஊழியர்கள், இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தார்கள், சுங்க திணைக்களத்தர், இப்படி வரிசையா போய்கிட்டே இருக்கு. இலங்கையில இருக்க அரசு நிறுவனங்கள்ல தங்களோட தேவைகளுக்கு போற பொதுமக்கள் வந்து 94% வந்து ஏதாவது ஒரு சிரமத்துக்கும் சவாலுக்கும் முகம் கொடுக்கிறதா வந்து இந்த ஆய்வுல சொல்றாங்க. 22% ஏதாவது ஒரு வகையில லஞ்சம் வழங்கியே தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. இதுல 49% தனிப்பட்ட உறவு முறைகள், ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா தங்களோட தேவைகளை வந்து அரச நிறுவனங்களை வந்து நிறைவேற்றிக்கிறதாகவும், 6% வந்து ஏதாவது ஒரு பிரசன்ட் அன்பளிப்புகளை வழங்கி இது மூலமா தங்களோட தேவைகளை வந்து இந்த அரச நிறுவனங்கள்ல வந்து தங்களோட தேவைகளை மக்கள் பெற்றுக்கொள்றாங்கன்ற ஒரு ஆய்வும் இந்த பேராதனை பல்கலைக்கழக ஆய்வுல வந்து சொல்லப்படுது. அடுத்ததா வந்து கிரிக்கெட் துறையிலும் ஊழல் வந்து நடக்கிறதா ஒரு பல விஷயங்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து நமக்கு தெரிய வந்தது. இந்த கிரிக்கெட் துறையில வந்து தேவையில்லாத நியமனங்கள், அப்புறம் உள்ளக அரசியல் தலையீடுன்னு ஊழல்கள்னால இன்னைக்கு அதிகமா நேசிக்கப்படுற கிரிக்கெட் துறை கூட பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. மக்கள் உயிர் காக்கிற சுகாதாரத்துறையில கூட கடந்த காலங்களில் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து காணப்பட்டது. இதுல முக்கியமா மருந்து கொள்வனவு, தரம் குறைந்த மருந்து பொருட்களோட இறக்குமதி, வைத்திய கற்கைக்கு தகுதி இல்லாதவங்களை மருத்துவ கல்விக்கு இணைச்சு கொள்றது, இப்படி பல்வேறு ஊழல் மோசடிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்படி இலங்கையில எல்லா துறைகளையும் ஊழல்கள் தான் நிரம்பி போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு இருந்த மக்களுக்கு இப்போ புதிய அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியில ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதாவது புதிய ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டது வந்து மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அவரோட தேர்தல் பிரச்சாரத்துல கூட திருடப்பட்ட சொத்துக்களை வந்து மீட்கிறது, அப்புறம் ஊழல் இல்லாத ஆட்சி, பொறுப்பு குரல், இப்படி பல விஷயங்களை வச்சுதான் அவர் ஜனாதிபதி தேர்தல் அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தன்னோட பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பதவியேற்று ஒரு வாரத்துக்கு பிறகு அவரோட நடவடிக்கைகள் அப்புறம் அவர் செய்த முயற்சிகள்லாம் வந்து இலங்கை மக்களுக்கு வந்து புதிய ஒரு சின்ன நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி ஆட்சி மீதான ஒரு நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு முக்கிய படியா அவரது தலைமை வந்து இப்போ பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்துக்கு நேத்து கொழும்பு BMACHல சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை ஒட்டி ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. இந்த நிகழ்வுல வந்து பிரதம அதிதியா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் இந்த நிகழ்வுல முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வருஷம் ஊழல் மோசடிகள் அதிகரிச்சு வரதாவும், அடுத்த வருஷம் அதனை குறைக்க முடியாட்டி சர்வதேச தினங்களை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜனாதிபதி அனுரகுமார சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இலங்கையில லஞ்சம் அப்புறம் ஊழலை தடுக்கிறதுக்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்தாலுமே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய விஷயம். 2021 லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செஞ்சு 40 வழக்குகளை வாபஸ் பெற்றிருக்கு. 2022 89 வழக்குகளை தாக்கல் செய்தாலுமே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 45 வழக்குகளை வந்து வாபஸ் வாங்கியிருக்கு. இந்த வழக்குகள் வந்து வாபஸ் பெறப்பட்டமைக்கான காரணத்தை வந்து ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்கணும். விசாரணை அதிகாரிகள் வழக்குகள் சாட்சி அளிக்காதது ஏன் என்பதற்கான காரணங்களை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தணும்னு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து நேத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு வருஷத்துல வந்து 2 கான்ஸ்டபிள்கள் அப்புறம் ஒரு கிராம உத்தியோகத்தர் அப்புறம் எழுது வினைஞர் ஆகியோர் வந்து இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாட்டை மீள கட்டி எழுப்ப வேணும்னா அரச கட்டமைப்பு மாற்றி அமைக்கணும், அதை செய்யாம ஆரோக்கியமான இலங்கையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பல தசாப்த காலமா இலங்கையை பீடிச்சிருக்கிற இந்த ஊழல்ன்ற ஒரு விஷயம் உடனடியா கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்களில் தவறான நிர்வாகங்களாலையும் பேராசைகளாலையும் அதிகார போக்குகள்னாலையும் ஏற்படுத்தப்பட்ட அந்த காயங்கள்ல இருந்து நாடு ஆற ஆரம்பிக்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.